அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்பி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது ஹைதராபாத் பிரியாணி. நம்ம என்பி ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சு கழுவாமல் லைட்டாக பிசைஞ்சு விட்டு கழுவுனாலே போதும், அரிசி உடஞ்சிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அரிசி ஊறுறதுக்கு நம்ம தண்ணி வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பாத்திரம் வச்சுப்போம். அது காயட்டும். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரிசி தனியாக வேக போட போகிறோம். அது 3/4 பதம் அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அது லேட்டாக தான் அந்த அடுப்பு குக் ஆகும். அதனால நம்ம இப்போவே தண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வில் குக்கர் பாத்திரம் வச்சுருந்தோம். அது நல்லா காஞ்சதும் நம்ம 100 எண்ணெய் விட்டுக்கரலாம். நெய் இதோட 50 சேர்த்துக்கரலாம். ஆனால் நாங்கள் லேயர் பண்ணும்போது நாங்கள் அதில் 50 எண்ணெய் இடையில சேர்த்துருப்போம். நீங்கள் இதோடைய எண்ணெயோடையே நெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கரலாம். இப்போ இது நம்ம 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சோம்னா இல்லையா, அதை நம்ம எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கரலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். எவ்வளோ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுன்னு இதை நம்ம தனியாக எடுத்துக்கரலாம். நம்ம லேயர் பண்ணும்போது நம்ம தேவைப்படும் வெங்காயம் அந்த மேலே தூவுறதுக்கு, அதுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. 1/4 கிலோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகவும் தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை அது நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரியில் 50, கிஸ்மிஸில் 50 நம்ம சேர்த்துருக்கோம். இது ஒரு வெங்காயம் நம்ம தனியாக தாளிச்சுக்கிடுவோம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்போட நம்ம இதை ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். இதெல்லாம் தண்ணி சூடாக இருக்குது. இது கூட நம்ம இதுலேயும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துப்போம். கொத்தமல்லி இலை ஒரு கை போட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ இது 4 தக்காளி 4 எடுத்துருக்கோம். தக்காளி பழம் இது கொஞ்சம் லைட்டாக புளிக்கிறதுனால நாங்கள் எலுமிச்சம்பழம் இது கூட சேர்க்கலை. தக்காளியே நல்ல புளிப்பு இருக்கிறதுனால நாங்கள் தக்காளியோட விட்டுட்டோம். தக்காளி புளிப்பு இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கரலாம். தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் நாங்கள் வீட்டில் ஆட்டின பிரியாணி மசாலா தான் நாங்கள் சேர்த்துப்போம். வெளியே பிரியாணி மசாலா வாங்க மாட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம அரிசியை சேர்த்துப்போம். வேகட்டும் அரிசி. இப்போ நம்ம தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம். இப்போ மசாலாவையும் அது கூட நம்ம சேர்த்துக்குருவோம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்ற தட்டிக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். 2 மிளகா, பச்சை மிளகாவையும் உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இது நாங்கள் 110 கிராம் தயிர் சேர்த்துருக்கோம். சின்ன பாக்கெட் இருக்கும்ல, அதுதான் 110 கிராம். பாருங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கூட 1/2 கிலோ இறால் சேர்த்துருக்கோம்.
அதையும் நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு அது நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இப்போ நம்ம மசாலா எடுத்த பாத்திரத்துலேயே வந்து அந்த கிரேவியை வந்து நம்ம வச்சுப்போம் லேயருக்கு. கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம், மீதி பாத்திரத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக வேக வச்சதுலேயே முக்காப்பதம் வெந்தால் போதும். நம்ம தம் போடும்போது சரியாக வந்துடும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம 3 லேயர் வைக்க போகிறோம், 1 by 1. பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னு. இது ஃபஸ்ட் லேயர். நம்ம வேக வச்ச சோறை போட்டு வெங்காயம் சிவக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேலே தூவிட்டு கொத்தமல்லி புதினா இலையும் தூவிட்டு கிரேவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அது மேலே போட்டுட்டு அப்புறம் நம்ம நெய்யும் ஊற்றிக்கலாம். நம்ம 50 நெய் வந்து எண்ணெயிலே விட்டுருக்கலாம். நாங்கள் இதில் சேர்க்குறதுனால நாங்கள் அதில் விடலை. நெய்யும் போட்டுட்டு நம்ம கலர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கலர் வேணாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம முதல் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் 3 லேயருமே வந்து 1 by 1 பண்ணுறது. பாருங்கள், வீடியோவில் தெரியும். இது 2வது லேயர். இது 3வது லேயர். லேயருக்கு நம்ம முதவே வந்து கிரேவியை போட்டாச்சு. அப்புறம் தான் ஆனியன் வந்து கொத்தமல்லி போடுவோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம நெய்யை விட்டுக்கலாம். நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தோசை தவா வச்சு 20 நிமிஷம் தம் போட்டுருவோம். பாருங்கள், 20 நிமிஷம் சென்று தம் முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் கிண்டி விட்டு காமிக்கிறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கிண்ட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பிளேட்டில் போடுறோம் பாருங்கள். பார்க்கலே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆன்னு கிளிக் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.